ஏண்டா உங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், மற்றவங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. ஒன்றும் இல்லைங்க, நேற்றுக்கு திவ்யா அவர்கள் வந்து தலை வலிக்குது, நான் மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பால் கேட்டாங்க. இவங்க அந்த பாலை கொடுக்க மாட்டேன், ஏன்னா காலையில் ஈவினிங் அப்புறம் நைட்டு 3 வேளை தான், எக்ஸ்ட்ரா யாருக்கும் அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது அப்படின்னு இவங்க ஒரு ரூல்ஸை போட்டாங்க. ஓகேவா? யார்? எஃப்ஜே தான் போட்டார். கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை அதனால தான் வந்துச்சு. இவர் வந்து பிளாக் டீ குடிங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு பிளாக் டீ வேணாம், எனக்கு மில்க் டீ தான் வேணும்னு இவங்க கேட்க ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து. அதை வச்சு தான் சாட்டர்டே எபிசோடு முழுக்க விஜய் சேதுபதி ஷோவே ரன் பண்ணார். அதை நம்ம பார்த்தோமா? இன்னைக்கு நைட்டு ஆல்ரெடி இந்த கம்ப்ளைண்ட் வந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் நேற்று பல இடங்களில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு தேவைப்படும் போதெல்லாம் டீ போட்டு குடிக்கிறாங்க, காஃபி போட்டு குடிக்கிறாங்க, பிளாக் டீ குடிக்கிறாங்க, சர்க்கரை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, எல்லா விதமான விஷயங்களும் அவங்க பண்ணுறாங்க. சாப்பாட்டை ஒளிச்சு வச்சுலாம் சாப்பிட்றாங்க, சுகரெல்லாம் ஒளிச்சு வச்சு சாப்பிட்றாங்க. இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க சொன்னாங்க. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்னைக்கு நைட்டு நம்ம கனியும் ரம்யாவும் டீ போட்டு குடிக்கிறாங்க நைட்டில். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது எங்களுடைய பங்கு, எங்களுடைய டீ நாங்கள் வந்து எடுத்து வச்சு குடிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அதில் எழும்புற கேள்வி என்னன்னா, இவங்க வந்து டீ போட்டு 2 பேர் மட்டும் குடிக்கல, 4 கிளாஸ் போடுறாங்க. அதில் ஒரு திவ்யாவுக்கும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரில, திவ்யா குடிச்சாங்களா எனக்கு தெரில. ஆனால் திவ்யா கையில் ஒரு கப்பு இருந்துச்சு. எனக்கு எழும்புற கேள்வி என்னன்னா, நேற்று அப்படி பொங்குன அந்த பொங்கல் எஃப்ஜே இப்போ உட்காந்து வியானா கூட காதல் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு வார்த்தை அவங்கள போய் கேட்கல. அவன் உட்காந்து அங்கே ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவங்க டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இஞ்ச இடிச்சு போடுறது என்ன, சர்க்கரையெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்காங்க போல், எமர்ஜென்சிக்கு வேணும்னு சொல்லிட்டு சர்க்கரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க போல். அதில் இருந்து ரம்யா யாராச்சும் சடனாக மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன். அது என்ன யாராச்சும், நீ தானே போட்டு குடிக்கிற, உன் வயிற்றுக்கு தானே அது போகுது, நான் தான் போட்டு குடிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே. யாராச்சும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் கீழே கப்போர்டு திறந்து அதில் இருந்து சர்க்கரை எடுத்து போடுறாங்க மேடம். இது உங்களுடைய பங்கு டீயாகவே இருக்கட்டும், நீங்கள் தான் எடுத்து வச்சு நீங்கள் மறுபடியும் அதை யூஸ் பண்ணுறீங்கனாவே இருக்கட்டும். பேசிக்காக எனக்கு கிளம்புற கேள்வி, காலையில் டீ குடிச்சிருப்பீங்க, மதியானம் டீ குடிச்சிருப்பீங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோடு ஒரே நாளில் ஷூட் பண்ணப்பட்டது, சனிக்கிழமை ஷூட் பண்ணப்பட்டது. கண்டிப்பாக அவங்களுக்கு பிரேக் கிடச்சிருக்கும். அந்த பிரேக்கில் டீயோ காஃபியோ குடிச்சிருப்பாங்க, காலையிலும் குடிச்சிருப்பாங்க, ஆஃப்டர்நூன் குடிச்சிருப்பாங்க, நைட்டும் குடிச்சிருப்பாங்க. அதை குடித்த ஒரு டீயை எடுத்து வச்சேன் அப்படின்னு அவங்க சொல்கிறது எனக்கு உண்மையாக தெரியலை. சரி, அப்படி இவங்க எடுத்து வச்ச டீயாகவே இருக்கட்டுமே. திவ்யா என்ன கேட்டாங்க, காலையில் எனக்கு பால் தேவையில்லை, பால் காலையில் எனக்கு கொடுக்காதீங்க, அந்த போர்ஷன் எனக்கு இப்போ கொடுங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்ச டீயை தான் குடிக்கிறோன்னு கனி சொல்கிறாங்க, ரம்யா சொல்கிறாங்க. அப்படின்னா காலையில் எனக்கு பால் வேணாம், அதை கட் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ கொடுங்கன்னு திவ்யா கேட்டதை ஏன் கொடுக்கல, கொடுத்துருக்கலாமே, கொடுக்கலையா? ஸோ இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலான்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜே அதை கண்டுக்கலை. எஃப்ஜே நல்லா பார்த்துக்கோங்க, அவன் யாருக்கு தலையாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அடுத்து திவ்யா ஒரு கேள்வியை கேட்டாங்க, அது எனக்கு சென்சிபிளான கேள்வியாக இருந்துச்சு. ஒரு கிளாஸ் பால் நான் கேட்டது வந்து எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரோட போர்ஷனும் அதில் வந்து இருக்குது, மற்றவங்க கேள்வி கேட்பாங்க, அந்த மற்றவங்க கேட்குற கேள்வி என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது, நான் வந்து நல்ல கேப்டனாக இந்த வாரம் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன அந்த எஃப்ஜே அவர்கள் வியானா வந்து பீட்ரூட் அல்வா, பீட்ரூட் ஜூஸ் புழிஞ்சி அல்வா செய்யறதுக்கு எவ்வளோ சர்க்கரையை யூஸ் பண்ணாங்க, அந்த சர்க்கரையை அவர் கேட்கல. எல்லாருடைய பங்கும் அதில் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் அந்த சர்க்கரை யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை திவ்யா கேட்குறாங்க. எனக்குமே அந்த கேள்வி சென்சிபிளாக தான் தோணுது. வேணும்னே தன்னை வந்து தன்னுடைய கெத்தை காட்டணும், நான் மிகப்பெரிய சமையல் குக்கு அப்படின்றத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வியானா வந்து இந்த கெஸ்ட்டு வந்திருந்தாங்க இல்லையா ஹோட்டல் டாஸ்கில், அப்போ ஒரு பீட்ரூட் அல்வா செஞ்சுருந்தாங்க. அதை கேசரின்னு நினைக்கிறேன், அல்வாவா கேசரியான்னு தெரில, அதை மறுபடியும் வந்து செய்கிறேன்னு சொல்லி நேற்று செஞ்சு சாப்பிட்டாங்க. நிறைய சர்க்கரை அள்ளி போட்டாங்க, அதுக்கான இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பீட்ரூட்டு சமையலுக்கு வந்த கிராசரி, அது எல்லாருக்குமே பொதுவானது தானே, அதை எடுத்து மேலே அரைச்சி அதனோட ஜூஸை புழிஞ்சு ஒரு ஸ்வீட் ஒன்று செய்கிறாங்க. யாரையுமே கேட்கலையே. திவ்யாவும் சாண்ட்ராவும் ஜெயிலில் இருந்தாங்க, எப்படி இருந்தாலும் அவங்களும் ஒரு ஹவுஸ்மேட் தானே, அவங்கக்கிட்ட கேட்டுருக்கலாமே, கேட்கலையே. அதை தான் அவங்க கேட்குறாங்க. நமக்கு என்ன இங்கே கேள்வி எழும்புதுன்னா, உங்களுக்குன்னா ஒரு ரூல்ஸு, அவங்களுக்குன்னா ஒரு ரூல்ஸா?
இதை விஜய் சேதுபதி கேட்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழும்புது. இப்போ பார்த்த உடனே இந்த வீடியோவை நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காலையில் தான் வரும், நடந்ததெல்லாம் நைட்டு உங்களுக்கு மார்னிங் தான் ஒரு வீடியோவாக வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.